பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க 10.5% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மாபெரும் அறப்போராட்டம் மாவட்ட தலைநகரங்களிலே மாபெரும் அறப்போராட்டம் நடக்க இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் காவல்துறையோட அனுமதி பெற்று முறையாக பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்துவதாக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவுடைய அறிவிப்பு ஆணை ஏற்று எல்லா இடத்துலையும் இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை இருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர், அந்த அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் நான் என்னுடைய தலைமை, ஒரு மாவட்டத்துக்கும் இங்கே இப்படி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய சென்னையில் ஐயா மருத்துவர் ஐயா தலைமை இருக்கிறார். நம்முடைய கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் செயல் தலைவர் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களும் அவங்க 2 பேரும் முன்னிலை வைக்கிறார்கள். அண்ணன் திருக்குச்சிராமன் இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி கேட்பதற்காகவும் 2வது சப்ஜெக்டு என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரையில் அந்த குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அவங்க தொடர் குற்றவாளிகள், அந்த பசங்க 4-5 பேர் தொடர் குற்றவாளிகள். இவர்களை பிணை வழங்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியும் தள்ளுபடி செய்திருக்கிறார். 35 ஆண்டுகள் இந்த கட்சி தான் என் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். பாட்டாளி மக்கள் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கிறேன். என்ன கொலை செய்ய வேண்டும் என்று தாக்குகிறார்கள். தான் என்னுடைய பாருங்க, ஏ1 அக்யூஸ்டு இந்த ஜெயபிரகாஷ் அந்த பையன், A2 அக்யூஸ்டு பாருங்கள் சடையப்பன்னு ஒரு பையன், இவன் ஒன்றிய செயலாளர், A3 அக்யூஸ்டு சங்கர்னு ஒரு பையன். இவனுங்கெல்லாம் இன்னைக்கு பிணை மறுக்கப்பட்டுருச்சு. நீதி இன்னும் சாகுலங்கிறது இதுக்கு ஒரு நியாயம். ஆனால் இவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு போலீஸை மிரட்டி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். 2 நாளுக்கு முன்னாடி இப்போ ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் போய் மிக கடுமையாக காவல்துறை ஆய்வாளரை மிரட்டுறாங்க. எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை, அதாவது நீதிமன்றம் அவங்களுக்கு பிணை வழங்க மறுத்துருச்சு. அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையாக இங்கே நம்முடைய டிஜிபி அவர்களிடத்தில் மனுவாக டிஜிபி கூடுதல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.